السلام عليكم ورحمة الله وبركاته. يا نبي 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 يا نبي. அடுத்ததாக நமது கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய முஃப்தி சாஹிப் அலி ஹசரத் அவர்களுடைய மகனார் முகமது உலவி ஹசரத் அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்கினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வர்க்கத்திற்காக ஆயத்தை சொல்லிவிட்டு அதை முசத்தில் கொடுத்து விட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபைன ததஹபூன் வஇல்லா விக்ருல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த அற்புதமான அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே என்னுடைய பேராசிரியர்கள் தான், என்னுடைய ஆசிரியர் தந்தைகளே. இந்த நிறுவனத்தை செம்மையாக நடத்தி ஆயிரக்கணக்கான ஆளுங்களை உருவாக்குவதற்கு தன்னுடைய பொன்னான நேரங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய நிர்வாக பெருந்தகைகளே, அன்பான மாணவர்களே, எப்படி நாங்கள் ஓதும் பொழுது எங்களுடைய நாசிரியர் கட்டுப்பட்டு நடந்தோமோ அதே போன்று தற்போது நாசிரியருடைய கட்டளை என்னங்க 5 நிமிடத்திற்குள் முடித்து விடுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பரிசு பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நாம் நேரத்தை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வமா ஊதீதும் பில் இல்மி, யாருக்கு அல்லாஹ் தஆலா மார்க்க ஞானத்தை குர்ஆனுடைய கல்வியை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், கஷ்டங்கள், சிரமங்கள் வருகின்ற பொழுது பிறரை பார்த்து இவர் நம்மை விட சிறந்தவராக இருக்கிறாரே, இவரை போன்று நாமும் துறையிலே இறங்கியிருந்தால் சிரமம் இல்லாமல் இருந்திருக்கலாமே என்ற சிந்தனை வந்துவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்தாதவர்களாக, நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று நபி ஒன்று சொல்வார். இப்போ அல்லாஹ் தஆலா நாம் 1 கிலோ ஆப்பிள் வாங்குகிறோம் என்று சொன்னால் எப்படி தேர்ந்தெடுப்போம்? அவன் பல கிலோ கணக்கில் அங்கே குமிச்சு இருக்கும். அப்படியே கையை விட்டு அள்ளிட்டு வர மாட்டோம். அதில் தேடி 4 பழம் நிற்கும். அங்கே 100 பழம், நூற்றுக்கணக்கான பழத்தை 4 பழத்தை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வரும். அதுபோன்று எண்ணற்ற மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வியை கற்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் நம்மை போன்றவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று சொன்னால் அவனால் விரும்பப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு வெளிநாட்டு பயணி டெல்லியை வந்து சுற்றி பார்க்கிறார், ஒரு வரலாற்று ஆசிரியர். கடைசியில் அவர் ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறார். இந்த நாட்டிலே, டெல்லியிலே, தலைநகரிலே எத்தனையோ அரசர்கள் கோலோச்சினார்கள். மிகப்பெரிய இராணுவ படை பட்டாளத்துடன் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் மறைந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய கபர்கள் எல்லாம் பாழடைந்து பராமரிப்பின்றி காக்காக்கள் எச்சம் விடக்கூடிய, மிருகங்கள் நடமாடக்கூடிய ஏதோ ஒரு இடிஞ்ச இடமா இருக்கு. ஆனால் அதே காலகட்டத்திலே மக்களுடைய மனதை ஆட்சி செஞ்ச அஜ்மீர் ஹாஜா சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிஜாமுதீன் அவுலியா அவர்கள் போன்ற தர்காக்களுக்கு சென்ற பொழுது இன்றும் மக்களை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்காங்க என்று சொன்னார்கள். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னால், எந்த நிலையிலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இல்மை நம்ம சாதாரணம் எடுத்துவிடக்கூடாது. இந்த வரலாற்று ஆசிரியருடைய ஒரு நிகழ்வு நம்ம கண் முன்னால் இருப்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். சமீபத்தில் சர்தார் வஃபாத்தானார்கள் கடந்த வாரம். அவர்களுக்கு வந்த கூட்டத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக கண்கூடாக பார்த்தீர்கள். எவ்வளவு பெரிய கூட்டம்! குர்ஆன் அன்றைய தினத்திலே 40 குர்ஆன் ஓதி முடிச்சாச்சு, 45 வந்துருச்சு. கீழக்கரையில் பல ஊர்களில் அவர்களுக்கு ஓதி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை பார்த்தோம். நன்றாக யோசனை பண்ணுங்கள். உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள், கோடியிலே புரண்டவர்கள் இந்த உலகத்தை விட மறைந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறதா? வந்தாலும் கூட இவ்வளவு குர்ஆன்கள் ஓதப்பட்டு ஹதியா செய்யப்பட்டிருக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஆசிரியராக மட்டுமல்ல, ஆசிரியருக்கும் ஆசிரியராக இருந்தவர்கள். சதாசிரியர் நானும் ஓதினேன். என்ற தந்தை முகமது அலி வச்சிருந்தவரும் அவர் சமகால உஸ்தாதாக இருந்தார்கள். சதாசிரியர் பாடம் ஓதினோம். அவர்கள்ட்ட பாடம் பயின்று உஸ்தாதாக இருந்த முல்லாஸ் இருந்தவர்கள், சிக்கந்தர் இருந்தவர், அவர்களிடத்திலும் ஓதிருக்கின்றோம். அப்போ சதாசிரியர்கள் ஆசிரியராகவும் இருக்கிறார்கள்,
ஆசிரியருக்கு மேலான ஆசிரியராகவும் இருக்கிறார். இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் தஆலா செல்வத்தின் மூலமாக கொடுக்கவில்லை, இந்த இல்மின் மூலமாக கொடுத்தான். அந்த இல்முடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்வியை கற்று நண்பராக அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அறிவுறுவானாக. 4 காலம் பயிற்சி எடுத்த இந்த மன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை வாங்கிய அல்லாஹ்வுக்கும் ஹஜ்ரத் அவர்களுக்கும் நன்றி செலுத்தி நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.